திருச்சிற்றம்பலம். நாடுடைய சிவமே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பூழியர் போன்ற பொடித்த புகழியர் போன் கடல் போற்றி, ஆடிமிசை கல்விடத்தில் அமைந்த பிரானடி போற்றி. வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமொழி திருவாத ஊரடி திருத்தாள் போற்றி. ஆன்மீக பெரியார்கள் அனைவருக்கும் எனது தமிழார்ந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லாம் அல்ல எம்பெருமான் அருளினாலும் அன்னை உமையம்மையின் ஆசையினாலும் அடியனுடைய மனத்தில் அபிராமி அந்தாதி என்ற அற்புதமான செய்யுளுக்கு விளக்கம் கொடுக்கலாம் என்ற ஒரு எண்ணம் தோன்றியிருக்கிறது. அந்த எண்ணத்தை என் மனதில் தோற்றுவித்த அம்மையப்பருக்கு என்னுடைய வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு உங்களின் ஒத்துழைப்போடு இந்த நிகழ்ச்சியை தொடங்குகின்றேன். அபிராமி அந்தாதி என்பது நாம் அனைவரும் அறிந்திருக்கக்கூடிய ஒரு செய்யுளாகும். அந்தாதி, அந்தம் பிளஸ் ஆதி. ஒரு செய்யுளினுடைய முடிவாக வரக்கூடிய ஒரு வார்த்தை அடுத்த செய்யுளுடைய தொடக்கமாக அமைவது அந்தாதி பாடலாகும். அந்தாதி பாடலை அபிராமி பட்டர் மிக அழகாக இயற்றியிருக்கிறார். ஒரு முறை சரபோஜி மன்னர் காவிரி பூம்பட்டினத்திற்கு விஜயம் செய்கின்ற பொழுது அருகே இருக்கக்கூடிய அபிராமி அன்னையை ஆலயத்தில் சென்று வணங்கலாம் என்று எண்ணி திருக்கடவூர் என்ற திருத்தலத்திற்கு வருகை பெறுகிறார். அவர் வருகின்ற செய்தி அறிந்து ஆலயத்திலே ஒரே பரபரப்பாக இருக்கிறது. மன்னர் வந்து கொண்டிருக்கிறார் என்று அனைவரும் இங்கும் அங்கும் அடைந்து சென்று மன்னருக்கு உரிய வரவேற்கக்கூடிய ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரே ஒரு மனிதர் மட்டும் எந்த ஆர்ப்பாட்டத்திலும் கலந்து கொள்ளாமல், எதை பற்றியும் கவலை கொள்ளாமல், அபிராமி அன்னையினுடைய ஆலயத்தின் முன்பாக நின்று, கருவறையின் முன்பாக நின்று கண்களை மூடி அன்னையை தியானம் செய்து கொண்டிருக்கிறார். மன்னர் அன்று வருகை புரிந்தவுடன் அவரை அந்த இடத்திலிருந்து அகற்றுவதற்கு மற்றவர்கள் முயற்சி சென்ற பொழுது மன்னவர் வேண்டாம் என்று தடுத்து விட்டார். இவர் யார் என்று அருகில் இருப்பவரிடம் கேட்கின்ற பொழுது அந்த மனிதரை பிடிக்காத சிலர் மன்னரிடம், இவர் ஏதோ ஒரு துர்தேவதையை வணங்கி கொண்டிருக்கின்றார், அந்தனருக்கு ஆகாத செயல்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்று மன்னரிடம் அவரை பற்றி இல்லாத செய்திகளை பற்றி வைக்கின்றார்கள். அது மனித இயல்புதான். மன்னருக்கு இந்த மனிதரை பார்த்தவுடன் அப்படிப்பட்ட எண்ணங்கள் தோன்றது. இவரை பார்த்தால், இவருடைய தோற்றத்தை பார்த்தால் ஒரு மிக சிறந்த ஒரு பக்திமானை போல தோன்றுகிறது. ஆனால் அருகில் இருப்பவர்கள் அவரை பித்தர் என்று சொல்கிறார்கள். இதை மன்னரால் ஒத்துக்கொள்ளவும் முடியவில்லை, ஏற்றுக்கொள்ளவும் முடியும், மறுக்கவும் முடியும். அந்த நேரம் ஆலயத்திலே தீபாராதனை நிகழ்வு நடைபெறுகிறது. அந்த ஒளியை கேட்டவுடன் இந்த மனிதர் கண்களை திறக்கின்றார். மன்னர் அவரிடத்தில் சென்று இன்று என்ன திதி என்று கேட்கின்ற பொழுது அவர் உடனடியாக இன்று பௌர்ணமி என்று பதில் சொல்கிறார். உடன் இருப்பவர்கள் அனைவரும் சிரிக்கின்றார்கள். பதிலை சொல்லிவிட்டு மீண்டும் கண்களை மூடி கொள்கிறார். உடன் இருப்பவர்கள் சிரிக்கின்றார்கள். மன்னருக்கும் சற்று குழப்பம். ஏனென்றால் அதற்கு முந்தைய நாள் தான் அமாவாசை. இன்றைய நாள் இந்த மனிதர் பௌர்ணமி என்று சொல்கிறாரே, ஒருவேளை இவர் மற்றவர்கள் சொல்வதை போல ஒரு பித்தராக இருப்பாரோ என்று எண்ணிக்கொண்டு மன்னர் அந்த இடத்தை விட்டு நகர்ந்து விடுகிறார். இவரும் தன்னுடைய நிலைக்கு திரும்பி இல்லத்திற்கு சென்று கொண்டிருக்கிறார். அப்பொழுது இவரை பார்த்தவர்கள் எல்லாம் எள்ளி நகையாடுகிறார்கள். பாருங்கப்பா, சரியான பைத்தியம் ஒண்ணு போய்கிட்டு இருக்கு. நேற்றைக்கு அமாவாசை, இன்னைக்கு இந்த மனுஷனுக்கு பௌர்ணமி வந்திருக்கா அப்படின்ட்டு எல்லாரும் கேடு பேசுறாங்க.
அவர் காதுகளில் இந்த செய்தி எல்லாம் வெளிகிறது. கேட்டுட்டு என்ன பண்றது, அப்படியே நேர போறார் கோயிலுக்கு. அபிராமி படத்துக்கு முன்னாடி, அம்மா, எதுவுமே நான் நினைக்கல, எதையுமே நான் சொல்லல, நீ எனக்குள்ள இருந்து சொல்ல வச்சிருக்கிறார். ஏன்னா இவர் கண்களை மூடி தியானிச்சுட்டு இருக்கும் பொழுது அம்பாளுடைய தோற்றமாலும் 1000 சூரியர்கள் ஒன்றாக சேர்ந்து எப்படி ஒரு ஒளி வெள்ளமானது ஏற்படுமோ அதே போல இவருடைய கண்களில், இவருடைய சிந்தையில் அம்பிகை காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். அந்த ஒளி வெள்ளமானது இவருடைய கண்களின் மூலமாக, இவருடைய சொற்களின் மூலமாக அது வெளிப்பட்டிருக்கிறது. எனவே பௌர்ணமி திதி என்று சொல்லிவிட்டேன், எது நடந்தாலும் அதற்கு நீதான் பொறுப்பு அம்மா என்று சொல்லி, உன்னை போற்றி இப்பொழுது நான் அந்தாதி செய்யுளை ஏற்ற இருக்கின்றேன், நான் ஏற்ற இருக்கக்கூடிய அந்தாதி செய்யுளுக்கு நீ அருள் புரிய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு தொடங்குகிறார். நாம் எந்த ஒரு செயலை செய்தாலும் இறைவனை வணங்கி வைத்தான் அதனை தொடங்க வேண்டும் என்பது நம்முடைய ஒரு வழக்கம். விநாயகப் பெருமானை வணங்குவது என்பது காலங்காலமாக நம்மிடத்திலே இருக்கக்கூடிய ஒரு பழக்கம். எனவே விநாயகப் பெருமானை இவர் முதலில் வேண்டுகிறார். எப்படி வேண்டுகிறார் என்று பார்க்கலாமா? இதோ விநாயகப் பெருமானை இவர் எப்படி வேண்டுகிறார் பாருங்கள். தாரமர் கொன்றையும் சண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரர்தம் பாகத்து உமை மைந்தனே, உலகேழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே என்கிறார். தாரமர் கொன்றையும் சண்பக மாலையும் சாத்தும் தில்லை. அது என்னது தாரமர் கொன்றை? இறைவனுக்கு உகந்தது கொன்றை மலர்கள். இறைவனுக்கு சரக்கொன்றை, கொன்றை மலர்களால் புனையப்பட்ட மாலையை இறைவன் விரும்பி அணிந்து கொள்வார். கொன்றை மலர்களை தனது தலையிலே சூடிக் கொள்வார். அந்த கொன்றை மாலையினை சூடியவரும் செண்பக மாலையினை அணிந்திருக்கக்கூடிய அன்னை உமையர். கொன்றை மாலையினை சூடியவர், செண்பக மாலையினை அணிந்திருக்கக்கூடிய உமை அன்னையினை ஒரு பாகத்தில் உடையவர் சிவபெருமான். தில்லையம்பதியில் உரைகின்ற சிவபெருமானை, அந்த சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கு மகனாக பிறந்த விநாயக பெருமானே, நான் இப்ப என்ன பண்ண போறேன் தெரியுமா? உன்னுடைய அன்னையை போற்றி நான் அந்தாதி செய்யுளை ஏற்ற இருக்கிறேன். உன்னுடைய அன்னையை போற்றி. யார் அந்த அன்னை? உலகேழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. உன்னுடைய அன்னை அபிராமியை போற்றி நான் ஏற்கக்கூடிய இந்த அந்தாதி செய்யுளானது எப்பொழுதும் என் சிந்தையுள்ளே மறவாமல் இருக்க வேண்டும், அதற்கு நீ அருள் புரிய வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள. இத இந்த பாடலுடைய விளக்கம். இதுக்குள்ள சற்று நாம் உள்ள போயிட்டு சில விஷயங்களை பார்ப்போம். இப்ப பாருங்க, தாரமர் கொன்றையும் சண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரர் என்றார். அது ஏன் குறிப்பிட்டு தில்லை ஊரர்னு அவரை குறிக்கணும்? இறைவனுக்கு தில்லையில மட்டும்தான் ஆலயம் இருக்கிறதா? தஞ்சாவூர்ல இருக்குது பெருவுடையார் கோயில்னு பேரு. ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெருவுடையார் கோயில் உலகத்திலேயே மிக பெரிய கோயில் அப்படிங்கிற பெயர் பெற்றது தஞ்சை பெருவுடையார். அதுக்கு சற்றும் சளைக்காதது அவருடைய மகன் ராஜேந்திர சோழன் கட்டிய கங்கை கொண்ட சோழபுரத்து ஆலயம். இப்போ செங்கோட்டை, திருச்செங்கோட்டூர் எடுத்துட்டீங்கன்னா அன்னை உமையை தன்னுடைய பாகத்துல அவர் ஏற்றுக்கொண்ட ஆலயம். இடது பாகத்தில் அன்னை இருக்கிறார். அர்த்தன் ஆரியேஸ்வரராக காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறார். அப்போ இவங்களை குறிப்பிடும் பொழுது எப்படி தில்லை ஊரர் ஏன் குறிப்பிட்டார்? தஞ்சாவூர்காரர் அப்படின்னு சொல்லிருக்கலாம் இல்லையா? தஞ்சை ஊரரே, தாரமர் கொன்றையும் சண்பக மாலையும் சாத்தும் தஞ்சை ஊரரே. இது என்ன? சோழபுரத்தாரே, கங்கை கொண்ட சோழன். இல்ல செங்கோட்டூராரே,
இல்லை மதுரையை சார்ந்தவர், நெல்லையூராரு அப்படின்னா சொல்லாம ஏன் தில்லையூரர் மட்டும் அவரை சொல்றாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் நாம சிந்திக்கணும். ஐயா இப்ப வந்து எனக்கு நான் பிறந்த ஊர் வேற. இப்ப என்னுடைய பணி நிமித்தமா நான் சென்னையில வந்து தங்கியிருக்கேன். இங்க சென்னையில வந்து தங்கி கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகள் நிறைவடைய போகுது. என்கிட்ட யாராவது வந்து உங்களுக்கு சென்னை தான் சொந்த ஊரா அப்படின்னு கேட்டா நான் ஆமான்னு சொல்லுவேன். இங்க வந்துட்டோம், இங்க தங்கிட்டோம், இங்க வீடு வாங்கிட்டோம். ஆனா இது என்னுடைய சொந்த ஊரான்னு கேட்டா இல்ல 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 இல்ல. இது என் சொந்த ஊர் கிடையாது. அதே போல ஒருத்தர் டெல்லியில போய் தங்கியிருக்கிறார். பல ஆண்டுகள் ஆயிடுச்சு, அங்கேயே வீடு வாங்கி அங்கேயே அவர் செட்டில் ஆயிட்டார். அவர்கிட்ட போய் உங்க சொந்த ஊர் டெல்லியான்னு கேட்டா ஒத்துப்பாரா அவரு? இல்லை. என்னுடைய ஊர் வந்து இந்த திருநெல்வேலி அப்படின்னு நான் சொல்லுவேன். அவர் மதுரைன்னு சொல்லலாம், இல்ல தஞ்சாவூர்னு சொல்லலாம். அப்போ ஒவ்வொருவருக்கும் ஒரு சொந்த ஊர் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. அப்ப சாதாரண மனித பிறவியாக இருக்கக்கூடிய நமக்கே ஒரு சொந்த ஊர் அப்படின்னு இருக்கும்பொழுது இறைவனுக்கு சொந்தமான இடம், இறைவனுக்கு சொந்தமான ஊர் எதுன்னு கேட்டா நம்ம தில்லையம்பதி அப்படிங்கிறத இங்க அபிராமி பட்டர் குறிப்பிட்டாரு. இதுல என்ன ஒரு விசேஷம்னு பாருங்க. இன்றைக்கு உலகம் பூரா ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க, விஞ்ஞானிகள்லாம் ஆராய்ச்சி பண்றாங்க. அப்படி ஆராய்ச்சி செய்கின்ற பொழுது அவர்களுக்கு கிடைத்த ஒரு முடிவாக நான் படித்தது என்னது, இந்த பூமியினுடைய காந்த பகுதி அப்படிங்கிறது எங்க இருக்குதான், தில்லை நடராஜ பெருமான் நடனமாடி கொண்டிருக்கிறார் இல்லையா, அவருடைய பெரு விரல் கால் பெரு விரல் நுனி பகுதி, அந்த நுனி பகுதிக்கு கீழே தான் பூமியினுடைய காந்த மையம் அமைஞ்சிருக்குங்கிறத ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்கிறத நான் வந்து ஒரு செய்தியில படிச்சேன். அப்போ இந்த தில்லையம்பதி அப்படிங்கிறது எவ்வளவு சிறப்புடைய ஒரு பகுதி பாருங்க. இப்ப திருமுறை பாடல்கள்ல வந்து ஞான சம்பந்தரோ இல்ல நாவுக்கரசரோ இல்ல சுந்தரமூர்த்தி சுவாமிகளோ இந்த மூணு பேரும், அதே போல திருவாசகத்துல மணிவாசக பெருந்தகையும் தில்லையை பத்தி நிறைய பாடல் பாடியிருக்காங்க. இப்ப நீங்க திருமுறை பாடல்கள்ல பாத்தீங்கன்னா அந்த 1, 2, 3, திருக்கடைக்காப்பு, 4, 5, 6, தேவாரம், 7வது திருப்பாட்டு, இந்த 7லயுமே பாத்தீங்கன்னா கோவில் பதிகம்னு சொன்னா அது வந்து கண்டிப்பா சிதம்பரத்தை தான் குறிக்கும். சிதம்பரத்துல பாடப்பட்ட அந்த பாடல்களுக்கு தான் கோவில் பதிகங்கள் அப்படின்னு பேர். இது மட்டும் இல்லைங்க, உலகத்துல எல்லா சிவாலயங்கள்லயும் பாத்தீங்கன்னா எல்லா சிவாலயங்களையும் வந்து இந்த இரவு நேரத்துல பள்ளியறை பூஜை அப்படின்னு நடக்கும். நான் நிறைய ஆலயங்களை நீங்க பார்த்திருப்பீங்க. என்ன செய்வாங்கன்னு கேட்டீங்கன்னா, சிவபெருமானுடைய இந்த வடிவத்தை எடுத்து கொண்டு வந்து அன்னை அம்பாள் இருக்கக்கூடிய சந்நிதியில அந்த பள்ளி அறையில அவரை கொண்டு வந்து வைப்பாங்க. அதுக்கப்புறம் அம்பாளையும் எடுத்து கொண்டு வந்து வைப்பாங்க. அப்புறம் அதுக்கு வந்து வேண்டிய வழிபாடுகள்லாம் செய்து முடிச்சுட்டு திருவாசகம் பாடுவாங்க. திருவாசகம் பாடி முடிச்சுட்டு எல்லாரும் கிளம்பிடுவாங்க. இது வந்து எல்லாருக்கும் வந்திருக்கவங்களுக்கு வந்து பால், பழம் இல்ல அன்றைய சூழ்நிலை தகுந்த மாதிரி ஏதாவது நைவேத்திய பிரசாதங்கள்லாம் கொடுத்து அவங்க அனுப்பிடுவாங்க. இது உலகத்துல குறிப்பா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை சிவாலயங்கள்லயும் இந்த நிகழ்வு நடைபெற்றதுக்கு பிறகு இறுதியாக சிதம்பரத்துல நடைபெறும். சிதம்பரத்துல இந்த பள்ளியறை நிகழ்வு முடிஞ்சதுக்கு அப்புறமா அம்பாளுக்கு வந்து சிவபெருமான் என்ன பண்றாரா, திரு நடனம் ஆடி காட்டுறார். அவர் அப்படி திரு நடனம் ஆடி காட்டக்கூடிய அந்த நிகழ்வு தினசரி நடைபெறுவதாக ஒரு நம்பிக்கை. இது இப்படி ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த 63 நாயன்மார்கள்ல ஒருத்தர் மிக மிக முக்கியமான, எல்லாருமே முக்கியமானவங்க தான், குறிப்பிட்டு சொல்லப்படக்கூடிய அளவு ஒருத்தர் அப்படின்னா அவர் வந்து சேரமான் பெருமாள் நாயன். ஏன் அவரை நம்ம அப்படி சொல்றோம் அப்படின்னா, சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு ரெண்டே ரெண்டு நண்பர்கள் தான் உலகத்திலேயே. ஒருத்தர் தம்பிரான் தோழர், அதாவது சிவபெருமான் தோழமையாக எம்மை உனக்கு தந்தனன் அப்படிங்கிறார். இன்னொருத்தர் இந்த சேரமான் பெருமாள் நாயனார். இந்த சேரமான் பெருமாள் நாயனாருக்கு இன்னொரு சிறப்பு பெயர் உண்டு. அது என்னன்னு கேட்டீங்கன்னா களரிற்று அறிவார் அப்படின்னு சொல்லி. களல் அப்படிங்கிறது சிவபெருமான் காலில் அணிந்திருக்கக்கூடிய அந்த சதங்கை ஒளி. அது மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுடைய மொழியும் அவருக்கு தெரியும். ஒரு பறவை
கத்துதுன்னா அது எதை எதிர்பார்த்து கத்துது, என்ன வேண்டுது அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். ஒரு மாடு வந்து குரல் கொடுக்குதுன்னா என்ன எதிர்பார்க்குதுன்னு தெரியும். எல்லா ஜீவராசிகளுடைய மொழியும் தெரிந்தவர் சேரமான் பெருமாள் நாயனார். அவருக்கு களரிற்று அறிவார் அப்படின்னு ஒரு சிறப்பு பெயர். அவருடைய வாழ்க்கையில என்ன சிறப்புன்னு கேட்டீங்கன்னா, தினசரி இரவு அவருடைய பூஜை அறையில வழிபாடுகள்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அவருடைய காதுல ஒரு ஒலி கேட்கும். என்ன ஒலின்னு, என்ன சலங்கை ஒலி. என்ன சதங்கை ஒலி? அங்க சிதம்பரத்துல பள்ளியறை நிகழ்வு முடிந்ததுக்கு அப்புறமா அன்னைக்கு சிவகாமி அன்னைக்கு நடராஜ பெருமான் நடனம் ஆடி காட்டக்கூடிய நடனம் ஆடுகின்ற பொழுது அந்த கால் சதங்கை ஒலி வருது பாத்தீங்களா? அந்த ஒலி வந்து இங்க எங்க கேரளா, அந்த இப்போ கேரளா, இப்ப சேரளம் நாடு. அங்கே அங்கே தனது மாளிகையில் தனது பூஜை அறையில் இருக்கக்கூடிய களரிச்சு அறிவாருக்கு அந்த காதலுக்கு அந்த ஒலி வந்து கேட்குமா. தினசரி அந்த ஒலியை கேட்டதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து இரவு உணவை எடுத்துக்கலாம். இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாளைக்கு அந்த சதங்கை ஒலி அவருடைய காதுகள்ல கேட்கல. உடனே மனுஷன் ஒரு முடிவு பண்ணிட்டார், நாம ஏதோ தவறு பண்ணி இருக்கிறோம். அதனாலதான் இன்றைக்கு இறைவனுடைய கால் சதங்கை ஒலியை கேட்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்கவில்லை. இதுக்கு மேல நாம இருக்கணுமா அப்படின்னு முடிவு பண்ணிட்டு தன்னுடைய வீடை தான் மாய்த்துக் கொள்ள போகிறார். அப்ப இறைவன் வந்து தடுத்தாட்கொண்டு தான் ஏன் தாமதமாக அந்த ஒலி கேட்டது என்பதற்கு ஒரு விளக்கம் கொடுத்தார். ஆரூரர் என்று அழைக்கப்படக்கூடிய சுந்தரர் அவருடைய தமிழ் பாடல்களை கேட்டு தான் மயங்கி இருந்த காரணத்தினால் நடனம் ஆடுவதற்கு சற்று தாமதமானது. அதனாலதான் அந்த ஒலி உனக்கு கேட்கல அப்படின்ட்டு இறைவன் வந்து சேரமான் பெருமாள் நாயனாருக்கு சொல்றார். உடனே இவர் வந்து மிகுந்த மகிழ்ச்சி அடைஞ்சு அப்படி புலகாங்கிதம் அடைகிறார். அந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகளை தனக்கு நண்பராக தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்ள இவரும் அவரும் நண்பர்களாக. அப்புறம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் வந்து இங்க வராரு. திரு அஞ்சேக்கலம் அப்படிங்கிற அந்த பகுதி இங்க வராரு. இங்க வந்துதான் அவர் வந்து இவரோட நட்பாக இருக்கிறார். இது ஒரு கதை. இது ஒரு பக்கம் போயிட்டு. இப்போ சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் சேரமான் பெருமாள் நாயனாரும் நண்பர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலத்திலே சுந்தரரை மட்டும் அழைச்சிட்டு போறதுக்கு ஐராவதம் அப்படிங்கிற யானையை இறைவன் அனுப்புகிறார். அந்த யானையின் மேல சுந்தரர் அமர்ந்து செல்கின்ற பொழுது இவர் தான் சேரமான் பெருமாள் நாயனார் தான் எல்லா மொழிகளும் தெரிந்தவர் ஆயிற்று. ஒரு குதிரையை அடைத்து வந்து அவருடைய காதிலே ஏதோ சொல்கிறார். அந்த குதிரை பறந்து செல்கிறது. சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய ஐராவதம் யானைக்கு முன்பாக அந்த குதிரையை பறந்து சென்று இருவரும் கைலை என்பதை அடைகிறார்கள் என்பது பெரிய புராணத்துல வரக்கூடிய ஒரு நிகழ்வு. இதை வந்து திருநெல்வேலியில நெல்லையப்பர் கோவில்ல சுவாமி சந்நிதிக்கு நீங்க நுழைகின்ற பொழுது அந்த படிகள்ல ஏறும் பொழுது இடது பக்கத்துல இந்த காட்சியை வந்து நீங்க பார்க்கலாம். அதாவது சேரமான் பெருமாள் நாயனாரும் சுந்தரமூர்த்தி சுவாமிகளும் கைலை அடையக்கூடிய அந்த காட்சியை வந்து சோறுல பதிந்து வச்சிருக்காங்க. அதை நீங்க பார்க்கலாம். அவ்வளவு சிறப்புக்குரிய இந்த ஊர் அப்படிங்கிறதுனாலதான் அதுக்கு வந்து தில்லை ஊரர், தில்லைக்கு மிக முக்கியமான ஒரு சிறப்பு உண்டு. அதனாலதான் இறைவனை வந்து தில்லை ஊரரே அப்படின்னு அழைக்கிறாங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு. அப்ப இவர் என்ன பண்றாரு, அபிராமி பட்டர் தாரமர் கொன்றையும் சண்பகமாலையும் சாத்தும் தில்லை ஊரத்தன் பாகத்து உமை மைந்தனே. அதே உமை மைந்தன்னு சொல்றாரு. முருகப்பெருமானும் உமை மைந்தர் தானே. ஏன் இவரை மட்டும் உமை மைந்தரும் குறிப்பிட்டு சொன்னார் அப்படின்னா, பொதுவா முதல் குழந்தைய வந்து அம்மாவுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி கடைசி குழந்தைய வந்து அப்பாவுக்கு வந்து. அதனால்தான் முதல் குழந்தையாகிய விநாயகர் பெருமானை உமை மைந்தார்னு சொல்லிட்டு கடைசி இரண்டாவது குழந்தையாகிய முருகப்பெருமானை சிவகுமரன் அப்படின்னு. அந்த விநாயகர் பெருமான் கிட்ட இவர் ஒரு கோரிக்கை வைக்கிறார். என்ன கோரிக்கை அப்படின்னு அப்படின்னா, இந்த உலகங்கள் அனைத்தையும் படைத்த உன்னுடைய அன்னையை போச்சு நான் என்ன செய்ய போறேன்னு கேட்டோம்னா ஒரு அந்தாதி செயலை வைக்க போறேன்.
அப்படி நான் ஏற்றக்கூடிய அந்த அந்தாதி செயலானது எப்பொழுதும் என் சிந்தையிலே இருக்க வேண்டும், அதற்கு நீர் அருள் புரிய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அது என்னது, எப்படி அது எப்படி இருக்கு மறந்து போகும்? இவர் ஏற்கக்கூடிய செயல் தானே. இவர் ஏற்கக்கூடிய செயலும் இவருக்கு எப்படி மறந்து போகும்னா, மறதி அப்படிங்கிறது நம்முடைய ஒரு இயல்பு. மறதி இருக்கிறதுனாலதான் நம்ம எந்த விதமான ஒரு துன்பத்துக்கும் ஆளாகணும் வந்துருக்கோம். இல்லாட்டா இவன் அன்னைக்கு நம்மளை அப்படி சொல்லிட்டானே, அவன் நம்மளை இப்படி சொல்லிட்டானேன்னு அவன் மேல ரொம்ப கோபமா. அதே மாதிரி இந்த நிகழ்ச்சியும் மறந்துடக்கூடாது. உலக ஏழையும் படைத்தவள் அப்படிங்கிறது பொதுவா பாத்தீங்கன்னா 14 உலகங்கள் அப்படின்னு சொல்லலாம். நாம வாழக்கூடிய இந்த பகுதி பூ உலகம் அப்படின்னு பேரு. இந்த பூ உலகத்துக்கு மேல ஒரு 6 உலகங்களும் கீழே ஒரு 7 உலகங்களும் இருப்பதாக ஒரு நம்பிக்கை. இந்த மேல் உலகங்கள் எதுன்னு கேட்டீங்கன்னா பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், மகர்லோகம், ஜனோலோகம், தபோலோகம், சத்தியலோகம். திரும்ப ஒரு முறை சொல்றேன். பூலோகம், புவர்லோகம், சுவர்லோகம், மகர்லோகம், ஜனோலோகம், தபோலோகம், சத்தியலோகம். வேற கீழ் உலகங்கள் அப்படிங்கிறது என்ன பார்த்தீங்கன்னா அதல லோகம், விதல லோகம், சுதல லோகம், தலாதல லோகம், மகாதல லோகம், ரசாலோ லோகம், பாதாள லோகம் அப்படின்ட்டு மொத்தம் 14 உலகங்கள். இந்த 14 உலகங்களையும் படைத்த அன்னை அபிராமி பற்றிய அந்தாதி செய்தியை நான் இப்ப ஏற்ற போறேன். இது என்னுடைய மனதை விட்டு எப்பவும் நீங்காம இருக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். அது ஏன் அப்படி? ஏன்னா மறந்து போறது சகஜம் இல்லையா? அதனாலதான் குழந்தைகள்லாம் இந்த செயலை மனப்பாடம் பண்ணினா அவங்களுக்கு அந்த நினைவு ஆற்றல் அதிகமா பெறும். அப்படி வேண்டும் பொழுது விநாயகப்பெருமானை எப்படி இவர் அடைக்கிறார் பார்த்தீங்கன்னா, விநாயகப்பெருமானை இவருடைய கண்களுக்கு ஒரு தோற்றம். அது கார் அமர் மேனி கணபதியேங்கிறார். அது அவருடைய தோற்றம் கரிய நிற தோற்றம். அதை எதோட ஒப்பிட்டு பாக்குறாருன்னா, இப்ப சாதாரணமான நேரங்கள்ல வெண்மேகங்களான்னு நம்ம சொல்லுவோம், பஞ்சு போல. அதுவே மழை காலத்துல பாத்தீங்கன்னா அப்படி சூழ் கொண்ட மேகம் சொல்லுவோம். சூழ் கொண்ட மேகம்னா ஒரு நிறைமாத கர்ப்பிணி எந்த நேரத்திலையும் குழந்தையை பெற்று எடுத்துடலாம் அப்படின்ட்டு மருத்துவர்கள்லாம் சொல்லுவாங்க. அதே போல எந்த நேரத்திலேயே நான் மழையாக பொழிந்து விடுவேன்ட்டு அந்த சூழ் கொண்ட மேகங்கள் எல்லாம் அப்படி கருமை நிறமா இருக்கிறத போல விநாயகர் பெருமானும் அப்படிப்பட்ட ஒரு தோற்றத்தோட இருக்கிறார் அப்படிங்கிறதான் காரணர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையேங்கிறாங்க. என்னுடைய மனதில் எப்பவும் மறக்காமல் அது இருப்பதற்கு நீ எனக்கு அருள் புரிய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுகிறார். அது திரும்ப அந்த செய்தியில சொல்றேன். காரணர் மேனி, அதாவது அந்த பாடலை நம்ம திரும்ப ஒரு முறை பார்த்துக்கலாம். அதாவது இந்த பாடல் இது தாரமர் கொன்றையும் சந்தக மாலையும் சாத்தும் பிள்ளை ஊரடம்பாகத்து உமை மைந்தன் உலகேழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே அப்படின்னு முடிக்கிறார். இந்த வகையில இந்த செயல இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு நல்வாய்ப்பு அருளிய எல்லாமல்ல எம்பெருமானுக்கும் அன்னைய பார்வதிக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களுடைய ஆதரவினை நல்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நாளை அடுத்த முதல் பாடலில் நாம் சந்திக்கலாம். நன்றி.